அல்லாஹ் அவர்களின் பொருட்டால் நம் அனைவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பாங்க. நம் அனைவர்களுக்கும் சொஹபத்தே அவுலியா, சொஹபத்தே அன்பியா, சொஹபத்தே ஹக், சொஹபத்தே ரசூல் அனைத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த சபையை அவர்களை கொண்டு அல்லாஹ் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். பொதுவாக மனிதர்களாகிய நமக்கு ஃபஹர், பெருமை என்பது தன்னுடைய கமாலை கொண்டு கிடையாது. தன்னுடைய திறமையை கொண்டு மனிதன் பெருமையை அடையவே முடியாது. இஸ்ஸத்தை கொண்டு, கண்ணியத்தை கொண்டும் பெருமையை அடையவே முடியாது. ஜாகை கொண்டும் பதவியை கொண்டும் மனிதன் உயர்வை பெறவே முடியாது. ஆவியத்தை கொண்டும் பெற முடியாது. மாறாக நாம் பெருமைப்படக்கூடியவர்களாக, பெருமை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் இத்தகைய நாதாக்களுடைய ஜூத்தாவை நாம் தூக்காத வரையிலும் நாம் ஃபஹர் உடையவர்களாக, பெருமை உடையவர்களாக நாம் மாறவே முடியாது. நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை அவர்களை எப்படி அதப் செய்ய வேண்டும், எவ்வளவு தான் நாம் அதவு செய்தாலும் நாம் அவருடைய ஹக்கை அதா செய்தவர்களாக நாம் ஆகவே முடியாது. அவர்கள் மன்னிப்பார்கள், மாஃப் செய்வார்கள் என்பதை நாம் எல்லாம் ஆதரவு வைக்கிறோம். என்றாலும் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் இஷ்காத்திலே மகான்கள் ஞாபகப்படுத்துகின்றார்கள். நபியவர்கள் ஒரு தோட்டத்திலே, பனி நஜ்ஜாருடைய தோட்டத்திலே அமர்ந்துள்ளார்கள். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியவர்களை தேடி அலைமோதுகின்றார்கள். எங்கே நபி, எங்கே நபி என்பதாக. ஐனன் நபி, ஐனன் நபி அலைமோதுகின்றார்கள். கடைசியாக ஒரு இடுக்கு கிடைத்தது, கால்வாயின் ஒரு போல் கிடைத்தது. அது வழியாக உள்ளே நுழைந்து பார்த்தால் நபியவர்கள் அமர்ந்திருந்தார்கள். முலாகாத் நடைபெற்றது. பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபகத் தஹலல் ஜன்னah, எவன் அல்லாஹ்வை தவிர எந்த ஷையும் இலாஹ் இல்லை என்பதாக பார்த்து சாட்சி சொல்கிறானோ அவன் சுவனபதி நுழைந்து விட்டான் என்ற ஹதீஸை ரிவாயத் செய்கிறார். உடனே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுக்கு உத்தரவிடுகின்றார்கள், இதை போய் மக்களிடம் போதியுங்கள், தப்லீக் செய்யுங்கள் என்பதாக. அப்பொழுது ஹுஜ்ஜத்தாக, யா ரசூலுல்லாஹ், ஏதாவது கொடுங்க தலீலாக. அவர்களுடைய நாளையிலே முபாரக்கை தந்தார்கள், காலணிகளை தந்தார்கள். கொடுத்து அனுப்புகின்றார்கள். வெளியிலே வருகின்றார்கள். உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முலாக்கா செய்கின்றார்கள், சந்திக்கின்றார்கள், ஓங்கி அடிக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே விழுகின்றார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஹதீஸ் தான், வெளியில் சொல்லக்கூடாது என்பதாக சொன்னார். ஷரியத்திலும் மறைக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்கின்றது. எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியாது, எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியாது. கல்லிபுன் நாஸ் அலா கத்ரி உக்கூலி, அவருடைய அகலுக்கு தகுந்தாற் போல் பேசுங்கள் என்பதாக நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துகிறார். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளைன முபாரக்கை, அந்த காலணிகளை ஏன் கொடுத்து அனுப்பினார்கள்? அந்த ஹதீஸிற்காக. பல ஹதீஸ்களை ரிவாயத் செய்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த ஒரு ஹதீஸிற்காக மட்டும் நாளைனை கொடுத்தார்கள். ஏன்? யோசிக்க வேண்டும். இது யோசித்தால் அஹ்ல பைத் என்றால் யார், நூரி ஷா சர்க்கார் என்று சொன்னால் யார், ஆரி சர்க்கார் என்று சொன்னால் யார்,
நூரிசா சாணி என்று சொன்னால் யார் என்பது நமக்கு வெட்ட வெளிச்சமாக விளங்கும். இல்லாவிட்டால் இவர்கள் ஒரு பஷராகத்தான் தெரியும். அதனால்தான் அல்லாஹ் சொல்லிவிட்டான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும். என்னுடைய ஷேக் நாயகம் சொல்வார்கள், நீங்கள் சொல்லுங்கள், தூ போலோ மை பஷர் ஹூ. அல்லாஹ் சொல்றான், மை போல்னேக்கு காபில் நஹி, நான் சொல்றதுக்கு நான் தகுதி கிடையாது, உங்களை பஷர் சொல்றது, நீங்க சொல்லுங்க என்பதாக என்னுடைய ஷேக் நாயகம் சொன்னார். ஏன் அல்லாஹ் பஷராக அல்லாஹ் அனுப்பினான்? அந்த ஹதீஸை விட்டுவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலனியை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம் என்று சொன்னால், ஈமான் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். அது ஈமானை பற்றி நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால், தொழுகையை நாம் நிறைவேற்றினால் மூமினாகுமா, நோன்பு வைத்தால் மூமினாகுமா, முஸ்லிமானாக ஆகலாம், ஜகாத்தை கொடுத்தால் முசல்மானாக ஆகலாம். மோமின் ஆவதற்கு என்ன கோஷிஷ் செய்ய வேண்டும், என்ன முயற்சி செய்ய வேண்டும்? மோமின் ஆவதற்கு முஹப்பத் ரசூல் வாஜிப், முஹப்பத் அஹ்ல பைத் வாஜிப் என்பதை நிரூபிக்கின்றார்கள். இதை சொல்வதற்காக தன்னுடைய ஞானத்தை தருகின்றார்கள். என்ன காரணம்? ஈமான் அல்லாத மற்ற சட்டத்திட்டங்களை, தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஹைராத்தாக இருக்கட்டும், இவைகளை விளங்குவதற்கு மதரசாக்கள் போதும், மஸ்ஜிதுகள் போதும், உலமாக்கள் போதும். ஆனால் ஈமான் சம்பந்தப்பட்ட மசாயில்களை விளங்குவதற்கு இத்தகைய நாதாக்குடைய ஜூத்தாவை தூக்காதவரையும் நம்மால் அது ருசியை விளங்கவே முடியாது. ஈமானில் லஸ்ஸத்தை அனுபவிக்கவே முடியாது. ஈமானுடைய சுவையை பெறவே முடியாது. ஜூத்தாவை தூக்கி ஆக வேண்டும். ஜூத்தாவை நாம் தூக்கி ஆக வேண்டும். ஆகாத வரை, ஆக்காத வரையிலும், தூக்காத வரையிலும் நாம் ஈமானில் லஸ்ஸத்தை நாம் பெறவே முடியாது. ஆக அத்தகைய ஈமான் சம்பந்தப்பட்ட மசாயில்களை நமக்கு இல்ஹாறு செய்வதற்காக, வெளிப்படுத்துவதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை பார்ப்பது ஈமான், இவர்களை நேசிப்பது ஈமான், இவர்களை முஹப்பத் வைப்பது ஈமான், இவர்களை தஃபக்குர் செய்வது ஈமான், இவர்களுக்கு ஹிதுமத் செய்வது ஈமான். நாம் என்னவோ நினைக்கின்றோம், மனித ரூபத்திலே வந்துள்ளார்கள், பஷராக வந்துள்ளார்கள், சிறுபிராயத்திலே வந்துள்ளார்கள். இல்லை 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 இல்லை, இவருடைய மகாமை நாம் விளங்கவே முடியாது. அல்லாஹ் யாருக்கு விளக்கினானோ அவர்களை தவிர, அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ் அந்த பெருமை தருவானோ அவர்களை தவிர. ஆகவே நாம் இவர்களை விளங்காத வரையிலும் ஈமானுடைய இன்பத்தை நாம் பெற முடியாது. இப்ப ஈமான் என்றால் என்ன? நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் உண்டான ரபத், நமக்கும் ரசூலுக்கும் மத்தியில் உண்டான ரபத், கனெக்ஷன் தான். இந்த ரபத்தை எவ்வாறு விளங்குவது? என்னுடைய ஷேக் நாயகம் சொல்வார்கள், தாதா சர்க்கார் நூரி நாயகம் அவர்கள் லெட்டர் எழுதுவார்கள். ஆரம்ப காலத்திலே என்ன லெட்டர் எழுதுவார்கள்? ஜமாலி ஷா कसरत से मुराकबा किया करो, रबत माल्ला कायम करो என்பதை அடிக்கடி சொல்வார்கள். ரபத்து மால்லாவை உண்டாக்கி கொள்ளுங்கள். கப் தக் முத்தாலாய் கிதாப் கர்த்தே, எதுவரையும் கிதாபி முத்தாலா செய்வார்கள். அபிசே முத்தாலா ஹக் கரோ, ஹக்கை முத்தாலா செய்யுங்கள் என்பதாக என்னுடைய ஷாயிக் நாயகத்துக்கு உத்தரவு போட்டது. அந்த தபாலும் என்னிடம் உள்ளது, இந்த லெட்டரும் உள்ளது. ஆகவே நாம் இவர்களை அல்லாஹ் ஹைதராபாத் எங்கே, நாம் எங்கே, பக்தாத் எங்கே, நாம் எங்கே, பஸ்ரா எங்கே, நாம் எங்கே, கூஃபா எங்கே, நாம் எங்கே, மதீனா எங்கே, நாம் எங்கே, அர்ஷ் அல்லாஹ் எங்கே, நாம் எங்கே. அல்லாஹ் ரப்பல் ஜலால் அர்ஷ் வாலாவான அல்லாஹ்வை, அர்ஷுக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் ஆய முடிக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பினான் என்று சொன்னால், அல்லாஹ் கொண்டு வந்தான் என்று சொன்னால், நாம் எவ்வளவு சுக்ரியா செய்ய வேண்டும், எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே நாம் இவர்களை கொண்டு நாம் எதை அனுபவிக்க வேண்டும்? தரீகத் என்பது போல்னேக்கு சீஸ் நஹி, பேசக்கூடிய வார்த்தை கிடையாது. ஷேக் சொல்வார்கள், பரத்னேக்கு சீஸ் ஹே, அனுபவிக்கக்கூடிய வஸ்து. எதை அனுபவித்தோம்? இவர்களை கொண்டு என்ன அனுபவித்தோம்? காசு பணத்தை மட்டும் அனுபவித்தால் போதுமா? துனியா கிடைத்தால் போதுமா? நமக்கு தரீகத் கல்விலே நுழைந்து விட்டால் துனியா மிலே யா ந மிலே,
ஜன்னத் மிலே யான மிலே, துனியா கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன, ஜன்னத் கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன, ஹூர் மிலே யான மிலே, ஹூர் கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன, இவருடைய தொடர்பு கிடைத்தால் போதும் என்ப ஒரு ஹயாலுக்கு நாம் வந்துவிடும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரிலிருந்து திரும்பி வருகின்றார்கள். தபூக்குடைய போர் என்பதை நான் நினைக்கின்றேன். திரும்பி வந்த பிறகு கனிமத்துடைய பொருள்களை சஹாபாக்களுக்கு பங்கீடு செய்கின்றார்கள். அதாவது தூரமாக உள்ள அடிக்கடி வராத சஹாபாக்களுக்கு அதிகமாக தருகின்றார்கள். அடிக்கடி வராத சஹாபாக்களுக்கு அதிகமாக, கரீபான சஹாபாக்களுக்கு மிக கம்மியாக தருகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அதிருப்தியிலே கேட்கவில்லை, ஏத்தராரன் கேட்கவில்லை, மாறாக தன்னுடைய ஹத்தராவை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக, நபிக்கும் தனக்கும் மத்தியில் ரபத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்டார்கள். அப்பொழுது நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைஸ ஃபீக அலைஸனா ஃபீக காஃபியா, என்ன நான் உங்களிலே இருப்பது உங்களுக்கு பத்தவில்லையா, நான் இருப்பது உங்களுக்கு போதுமாக இல்லையா, ஏன் துனியாவை தேடுகின்றீர்கள் என்பதாக எச்சரிக்கை செய்தார்கள். இப்ப ரசூலை கொண்டு கிஃபாயா செய்வது எவ்வாறு, ரசூலை போதுமாக்கிக் கொள்வது எவ்வாறு, காசு பணம் போதும் என்பதாக நினைக்கின்றோம். அல்லாஹ்வை போதுமாக்கினோமா, ரசூலை போதுமாக்கினோமா? தரீகத் உள்ளே வந்துவிட்டால் அல்லாஹி பஸ் பாக்கி ஹவஸ், அல்லாஹ் மட்டும்தான் போதும், பாக்கி எதுவும் தேவையில்லை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். இந்த நிலை நம்மிலே ஒவ்வொரு முரீதுடைய உள்ளத்திலும் கொண்டு வர வேண்டும். இதுதான் அசல், இதுதான் ராசுல் மான், முதல் அதுதான். ஆகிரத்துக்கு முதல் அது, கபருக்கு முதல் அது, மஹ்ஷருக்கு முதல் அது, வேறு எதுவும் நமக்கு நஃபா அளிக்காது. ஆகவே இத்தகைய நிஸ்பத்தை அல்லாஹ் தந்தான். இவர்களை பார்ப்பதன் மூலமாக நம்முடைய ஈமானில் அல்லாஹ் ஒரு தாசாவை புத்துணர்ச்சி அல்லாஹ் உண்டாக்குவானாக. மேலும் நம் அனைவர்களையும் பஹ்ருல் மாரிஃபா என்ற கடலிலே நீந்தக்கூடிய நன்மக்களாக ஆகிய அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.